சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து கல்யாண வேலையில் ரொம்பவே பரபரப்பாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து வைஜெயந்தி வந்து அடிக்கடி குரு கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஃபோன் பேசும்போதெல்லாம் அவங்க பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இது சண்முகம் வந்து கவனிக்கிறாங்க. என்னது வைஜெயந்தியை நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்களே, என்ன பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரத்னாவுக்கும் அதுக்கப்புறமா வந்து வீராவுக்கும் நலுங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீராவுக்கு கழுத்தில் வந்து சிவபாலன் மாலையெல்லாம் போடுறத பார்த்துட்டு வைஜெயந்தியும் கௌதமும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவன் எதுக்குமா மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ வைஜெயந்தியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு இதெல்லாம் வந்து ஒரு சடங்கு தான், அதனால அதெல்லாம் பெரிய பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வீராவோட மாமாவாக்கும், அப்படி இருக்கும் போது தாய் மாமா தானே இதெல்லாம் சடங்கெல்லாம் செய்யணும், அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படிங்கவும். ஆனாலும் கௌதமுக்கு வந்து சிவபாலனை பார்க்கும்போது ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவன் பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததுங்க பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து குருவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன ஆச்சுங்க, வெங்கடேஷை பிடிச்சாச்சு அப்படிங்கும்போது, இல்லை மேடம் வெங்கடேஷோட அப்பா அம்மாட்ட கேட்டுட்டேன், ஆனால் வந்து மாலதிக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும். அப்படியா, அந்த மாலதியை உடனே போய் பிடிங்க அப்படிங்கிறாங்க. மாலதியும் பிடிச்சிருந்தாங்க. மேடம் நான் மாலதியை கையங்கோலமாக பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவளை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே மாலதி வந்து அவங்க கிட்ட தப்பிச்சு போயிருந்தாங்க. மேடம் மாலதி தப்பிச்சு போயிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன குரு நீ இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிற, ஒரு வேலையை நீ ஒழுங்கா செய்யறியா என்ன, எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக சொதப்பிடுதியே. இங்க பாரு அந்த மாலதி மட்டும் இங்க வந்துட்டாக்கி நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும், அதனால மாலதியோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, மாலதியோட கதையை முடிக்கிறதுக்கு அப்படின்னு குரு வந்து அதிர்ச்சியோட கேட்கும்போது, இப்போ எதுக்காக நீ இப்படி அதிர்ச்சி அடைகிற? ஆமாம் மாலதியோட கதையை முடிச்சிரு, அவள் மட்டும் இங்கே வந்து உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே நடக்காமல் போயிடும், அதனால அந்த மண்டபத்துக்கு வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஸ்வர மண்டபத்துக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு எனக்கு திக்கு திக்குன்னு பயமாக இருக்குது. அவன் மட்டும் இங்கே மண்டபத்துக்கு வந்து ஏதாவது விபரீதத்தை பண்ணிட்டான்னா அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் பையனுடைய கதையும் முடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொருளை வர கையில் வச்சிருக்கிறான். அவன் கண்டிப்பாக வந்து அவன் வந்து அப்படியே வரமாட்டான், ஏதாவது மாறு வேஷத்தில் தான் வருவான். அதனால இப்போ அவனை வர கண்டுபிடிக்க வேண்டிய வேலையாக இருக்குது. இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளேயும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, ஃபர்ஸ்ட் நீ மாலதியோட கதையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் குருவும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரத்னாவும் வீராவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ பாக்கியா வந்து சொல்றாங்க, என் மருமக எவ்வளோ அழகா இருக்கிறா பாரு அப்படிங்கவும் உடனே ரத்னா கேட்குறாங்க, ஏன் அத்தை நான் நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, நீ அழகா தாண்டி இருக்கிற, ஆனால் வந்து வீரா வந்து என் வீட்டுக்கு இருந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளாக வரப்போறாளா, அதனால கொஞ்சம் கூடுதலாகவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருமா நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிற, விடிஞ்சதுமே வந்து கௌதம் வந்து அதாவது வீரா கழுத்துல தான் தாலி கட்ட போறான், அந்த நேரத்தில் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறமா அந்த மண்டபத்தை விட்டு நானே உன்னை வெளியே தள்ளி விட்டுறோம் பார்த்துக்க அப்படிங்கவும், நீ சும்மா இரு பரணி அதெல்லாம் தன்னால நடக்கும், என் மதினி சூடாமணி ஆசைப்பட்டபடி வீரா வந்து எனக்கு தான் மருமகளாக ஆக போறா, இந்த கல்யாணத்தை நீயும் நானும் தடுத்து நிறுத்த வேண்டாம், அதுவாகவே நின்றும், அதுக்கப்புறம் சிவபாலன் தான் வீரா களத்தில் தாலி கட்ட போகிறான், இது நடக்கு பாரு அப்படிங்கவும். அப்போ பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருமா நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்கிற, அப்புறமா நாளைக்கு வந்து வீரா களத்தில் அவங்க கௌதம் வந்து தாலி கட்ட போகும்போது உன்னால் தாங்கிக்க முடியாமல் அப்புறமா உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் ஆகாது, வேணும்னா அந்த வைஜெயந்திக்கு வேணா ஆகும், எனக்கே நடக்க போகுது, நான் சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கிறேன், என்ன இருந்தாலும் சரிதான், வீரா என் வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறா, அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பரணி சொல்றாங்க, உன்னை என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து வைஜெயந்தியை நோட் அவுட்டு இருக்கிறாங்க. வைஜெயந்தி வந்து ரொம்பவே பதட்டத்தோட அங்கே இருக்கவும் அப்போ வைஜெயந்தி கிட்ட வராங்க, என்ன மேடம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுங்கிறாங்க. இல்லை மேடம் நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் ஃபோன் அப்பப்போ பேசுறீங்க, ரொம்ப பதட்டமாக பேசுறீங்க, என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகம், நீ கல்யாண வேலையை பாரு அப்படிங்கும்போது, நான் கல்யாண வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் உங்கள் முகத்தில் வந்து மகனுக்கு கல்யாணம் ஆக போகிற சந்தோஷமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறீங்களே, அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சண்முகம், இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டோட வேலை, அதனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், இது எனக்கு பழகி போச்சுது, நீ வந்து இதெல்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் உனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமாக அப்படியான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து வைஜெயந்தி கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வைஜெயந்தி, இங்கே பாரு நீ இப்படியே இருந்துட்டு
இருந்தேன்னா உன்னை சண்முகம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான், அதனால கொஞ்சம் சிரிச்ச மாதிரிக்கு முகத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், அம்மா அங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் என்ன சொன்னாலும் கேட்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதம் கிட்ட வந்து வைஜந்தி சொல்கிறாங்க, பாரு கௌதம், இந்த வெங்கடேஷ் எப்படி இந்த மண்டபத்துக்குள்ளே வருவான், மாறு வேஷம் போட்டுட்டு தான் வருவான், அதனால அவங்ககிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் மண்டபத்துக்குள்ளே வாரான், ரத்னாவோட கதையும் நீ 3 வருடம் தான் அவனுடைய டார்கெட் ஆகும், அதனால நம்ம 3 கதையை முடிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த மண்டபத்துக்குள்ளே மாறு வேஷம் போட்டுட்டு அந்த பொருளோட வந்து சுற்றுவான், அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கவும் உடனே கௌதம் சொல்கிறாங்க, அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து மாறுவேஷம் போட்டுட்டு அவங்க வந்து மண்டபத்துக்குள்ளே வந்துருந்தாங்க. அப்போ சண்முகம் வந்து வெங்கடேஷ் மேலே வந்து மோதிரவும் உடனே ஐயோ சாரிங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் பரவாயில்ல அப்படிங்கும்போது, என்னது இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நாங்கள் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து அடுத்த நாள் ஆயிடுது. அப்போ ரத்னா வீரா எல்லாருமே வந்து அவங்க அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, 2 பேரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாக்கியம் சொல்கிறாங்க, ஆமாம் என் மருமக கொஞ்சம் அழகில் கூடுதலாக தான் இருக்கிற அப்படிங்கவும், நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கம்மா, பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு பரணி சொல்லவும், நீ பாட்டுக்கோ வேலையை பார்த்து போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாலும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உருவாக போகுதுன்னு தான் எனக்கு தோணுதில்லை அப்படின்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, நம்ம எதுக்காக இருக்கிறோம், பிரச்சனையே நம்ம தான், நம்ம இருக்கும்போது புதுசாக ஒரு பிரச்சனை வரப்போதா என்ன அப்படிங்கவும், உன் பொண்டாட்டி வீரா காலத்தில் சிவபாலனை தான் தாலி கட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிறா, என்ன நடக்க போதே தெரியல அப்படிங்கும்போது, அக்கா நம்ம எதுக்காக இருக்கிறோம், அப்படிலாம் இந்த ஒத்த ஓட்டை வந்து நான் வீராவுக்கு கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவானா என்ன, நான் எதுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து எப்படிலாம் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.